அங்க தேசத்தை அனங்கன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் திறமையானவன். இருப்பினும் அவனது நாட்டில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு வேறொரு மன்னன் அவன் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். படையெடுத்து வந்த மன்னனை எதிர்க்கவும் உள்நாட்டு குழப்பத்தை அடக்கவும் அனங்கன் தன் படைபலத்தை அதிகரிக்க வேண்டியதாயிற்று. அதற்காக இளைஞர்கள் அனைவரையும் கட்டாயமாக படையில் சேருமாறு வற்புறுத்தினான். அந்த நாட்டில் அம்பு எய்வதில் சிறந்த 2 வேட்டைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களை தனது படையில் சேர்க்க மன்னன் ஆள் அனுப்பினான். ஆனால் அந்த வேட்டைக்காரர்களுக்கு காட்டில் வேட்டையாடுவதில் தான் விருப்பமே தவிர போரில் ஈடுபட விருப்பமில்லை. அதனால் அவர்கள் வீரர்களின் கண்ணில் படாமல் காட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அன்று அவர்கள் ஒளிந்திருந்ததால் வேட்டையாட முடியாமல் போனது. மாலை வரை அவர்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கவில்லை. மாலை வேளையில் ஒரு மான் குட்டி அவர்கள் கண்ணில் பட்டது. இருவரும் ஒரே சமயத்தில் அதன் மீது அம்புகளை எய்தனர். அந்த மான்குட்டியும் இறந்து போனது. அப்போது அந்த 2 வேட்டைக்காரர்களுக்கும் இடையே ஒரு விவாதம் எழுந்தது. மான்குட்டியை நான் தான் கொன்றேன் என்று இருவரும் சச்சரவு செய்து கொண்டார்கள். விவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. இறுதியில் ஆத்திரத்தில் இருவரும் தங்கள் கத்திகளால் ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு அங்கேயே மடிந்தனர். அதற்கு பேராசிரியர் வழங்கிய விளக்கம் என்ன தெரியுமா? கதையை முடித்த பேராசிரியர் மாணவர்களிடம் இந்த 2 வேட்டைக்காரர்களும் நாட்டுக்காகவோ அல்லது சமூக நன்மைக்காகவோ தங்கள் உயிரை தியாகம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் ஒரு சாதாரண மான்குட்டிக்காக தங்களுக்குள் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு இறந்தார்கள். இவ்விதம் அவர்கள் உயிர் நீத்தது அவர்களுக்கும் பயன்படவில்லை. யாருக்கும் பிரயோஜனப்படாமல் வீணாக போய்விட்டது. இப்படிப்பட்ட பிறப்பினால் யாருக்கு என்ன பயன் என்று கேட்டார். மாணவர்களும் ஆமாம், மானிட பிறப்பால் யாருக்காவது ஏதாவது ஒரு உபயோகம் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு விடைபெற்று சென்றார்கள். அற்ப விஷயங்களுக்காக உயிரையும் காலத்தையும் வீணாக்காமல் பிறருக்கு பயன் தரும் வகையில் வாழ்வதே சிறந்த மனித பிறவியாகும்.